நல்ல பெயரை எடுக்க ஒருவன், அந்த பெயரை கெடுக்க ஒருவன், குடும்பம் செழிக்க சுமை தாங்கி போல ஒருத்தி. பெண்ணவளை ரசிப்பவன் ஒருவன், பெண்ணவளை வெறுப்பவன் ஒருவன், பெண்ணவளை அழ வைத்து அதை கண்டு சிரிப்பான். சபிதா என்கிற சபாபதி. வேஷம் போட்டு திரிகிற மகனும் யூத்தென்று மாத்தட்டும் தாத்தாவும் பாட்டியும். கூதற்கெட்ட குடும்பம் இதுதான். எத்தனை நேரங்களில் மனிதன் ஒவ்வொரு குணத்திலும் ஒருவன். அவளின்றி குடும்பம் இல்லை, அவளின்றி வாழ்கின்ற வாழ்க்கை சரியா? தேவை பெருமையை போற்றுவோம். எத்தனை நிறங்களில் மனிதன் ஒவ்வொரு குணத்திலும் ஒருவன். சபிதா என்கின்ற சபாபதி. என்ன லுக்கு? நீ ஃப்ரீயா தானே இருக்க? நான் ஃப்ரீயா இருந்திருந்தா நீ இப்படி நின்று பேசிட்டு இருப்பியா? மூஞ்ச முடிச்சு அலடிச்சு ஒடுக்க மாட்டேன். ஐயோ லட்சி, என் கூட வா. எங்க? என் ரூமுக்கு தான். எதுக்கு? ஏன் சொன்னா தான் வருவியா? ஏதோ அத்தை பையனாச்சுன்னு ஆசையா கூப்பிட்டா ரொம்ப ஓவரா பிகு பண்ற. சிவா இன்னும் கதவு திறக்கல. பொண்டாட்டி காப்பி கொடுத்தாச்சு, நம்ம எதுக்கு இருக்கோம்? மகளுக்கும் மருமகளுக்கும் நாமளே காப்பி கொடுத்துருவோம். யாராவது கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க. பரிமளாக்கா இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க யாரு? என் பேரு கமலா. இருக்கட்டும். ஆமா, நீங்க யாரு? நல்லா இருக்க. சரி சார், நான் வரேன். சார், நீங்க சூப்பரா ஆம்பளையா அழகா இருக்கீங்க சார். பை. பின்னாடியே போற. குளிச்சுட்டு வரதுக்குள்ள கடலை போடுறியா? என்னது கடலையா? கடலை போடுறதுக்கு நான் என்ன விடலை பையலா? இந்த காலத்து விடலை பயலுகளை கூட நம்பலாம், ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க தான் நம்பவே கூடாது. இந்த அப்படி இத காயப்படு. இதையா? இந்த மாசம் டார்கெட் வந்தாச்சு. பரிமளா, இப்பதான் பணம் வந்துருச்சு இல்ல, ஒரு 1500 ரூபாய் இங்க தள்ளு, போய் கறி வாங்கிட்டு வந்துடுறேன். ஜோ, இதுல கமிஷனே வெறும் 1000 ரூபாய் தான். உனக்கு 1500 ரூபாய் வேணுமா? போய போய் துணியை காயப்படு. என்ன மாமா, காலங்காத்தால நீங்களே அத்தையும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் மர்மனே, எங்க 2 பேரும் பார்த்தா ரொமான்ஸ் பண்ண மாதிரியா தெரியுது? ஆமா மாமா, பகல்ல சண்டை போட்டுட்டு இருந்தாலும் நைட்ல ஒத்துமையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. யோ, ஊர் உலகத்துல சொல்ற உதாரணத்தை எல்லாம் என் வாழ்க்கையில சொல்லாதய்யா. அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். உனக்கு என்ன,
மஸ்காராலையும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா நான் 6 வருஷம் என்னங்க அதுக்குள்ள எழுந்து வெளியில வந்துட்டீங்க? பெட் காபி சாப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா அதுக்கு என்ன, டிஃபன் சாப்பிட்டு போய் தூங்குவோம். மஞ்சு, இன்னைக்கு டிஃபன் என்ன? எனக்கு என்ன தெரியும், நானும் இப்பதானே எழுந்து வரேன். அதானே மாமா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. என்ன டிஃபன் மாமா? இந்த கன்றாவி கால டிஃபனுக்காகத்தான் இவ்வளவு நேரம் உன் மாமியார்ட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, உங்க மாமியாரு என்ன தேங்காய் சட்னி அரைக்க சொல்றா. நல்லாவா இருக்கு? அப்பா என்னப்பா இது, அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? என்ன கேட்டா உங்க அம்மாட்ட போய் கேளு. இதுக்குதான் ஒரு வேலைக்காரி வச்சிருந்தா யாருக்கு என்ன தேவையோ அதை சமைச்சு கொடுத்துருப்பாள்ல. இதத்தான் உங்க அம்மாட்ட நான் பலமுறை சொல்லியாச்சு, கேட்க மாட்டேங்கிறா. அவங்க கேட்காட்டி போறாங்க மாமா. வேலைக்காரியை நான் ஏற்பாடு பண்றேன். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா. நானும் எவ்வளவு நாளைக்கு தான் மாமா, நானும் எத்தனை நாளைக்கு தான் இந்த குடும்பத்துக்கு சமைச்சு போடுறதுன்னு சொல்ல வந்தேன். இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? நம்ம கிட்ட வருமானம் இல்ல, அதனால தான் அடிக்கடி என் தன்மானத்தை டச் பண்றா. மாமா ஆ, திரும்புங்க ஆ, இந்த பக்கம். இவரு ஏன் சிரிக்கிறாரு? மாமா போலே கில்லாடி மாமா நீங்க. அத்தையும் நீங்களும் எங்க கிட்ட என்னமா நடிக்கிறீங்க? மாப்பிள அப்படின்னு நாங்க நடிக்கிறோம். போங்க அத்தை, அத சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. மாப்பிள, வெக்கப்படாதீங்க. இது 2016. சும்மா சொல்லுங்க, நான் இருக்கேன்ல. போங்க மாமா, அது எப்படி நான் என் வாயில சொல்றது? உங்க வாயால தான் சொல்லணும். என்னங்க இது, இப்படி ஒரு வார்த்தை அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து சொல்லிட்டீங்க. ஐயோ மஞ்சி, கொஞ்சம் கிட்ட வா. இதுக்கு வராமே இருந்திருக்கலாம். பக்கத்துல வா. சொல்லுங்க. உங்க அப்பா கண்ணத்துல பாரு, உங்க அம்மாவோட ஸ்டிக்கர் போட்டேன். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. மஞ்சு 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 மஞ்சி ஓடுறா, மரும விரட்டுறாரு. ஆமா, என்ன நடக்குதுங்க? அதான் எனக்கு தெரியல. நீ என்ன ஆ, நீ அதிர்ச்சி அடைகிற? அறிவு கட்ட மனுஷன், உன் கண்ணத்துல இருக்கிறத பாரு. கண்ணத்திலையா? ஸ்டிக்கர் போட்டு ஒண்ணுமே நடக்கல. இது எப்படி வந்துச்சு? எனக்கு தெரியும் அத்தை. அப்ப லொல்லு தானே? பேபி, யார் அந்த ஜொல்லு? சொல்லு இல்லைங்க, லொல்லு. ஓ, லுல்லு. யார் அந்த லுல்லு? உங்க மாப்பிள தான். என்ன ஐஸ் மாப்பிள மக்கார் பண்றாரா? இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காதது. எது? நான் பேசுற பியூட்டி கிரீம் அப்ளை பண்ணிக்கிறேன் அதுவா? அட ஆண்டவா, இந்த கூட்டத்துல இருந்து என்னை யாராவது காப்பாத்த கூடாதா? தாங்கல. கோமதி, ஏ கோமதி, எங்கடி இருக்க? கோமதி, என்ன இவ்வளவு சத்தம் போடுற, ஆளைய காணோம்? என்னத்த, எதுக்கு இப்ப கோமதி கோமதின்னு ஏலம் போடுறீங்க? இல்லம்மா, தொண்டை கரகரன்னு இருக்கு, கொஞ்சம் காஃபி போட்டு கொடுப்பாங்கறதுக்காகத்தான். அவ்வளவுதானே, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இருங்க. இரு, வீட்டுல வேலைக்காரி இருக்கும்போது நீ எதுக்கு காஃபி போடுற? அவ இருந்தா தானே அத்தை காஃபி போட்டு கொண்டு வருவா. இல்லையா? அவ வேலைக்கு வரலையா? வரல அத்தை. அவள மாதிரி ஒரு அழுத்தக்காரிய என் அனுபவத்துல நான் பார்த்ததே கிடையாது. இந்த வீட்ல அவ வேலைக்காரி மாதிரியா நடந்துகிட்டா? என்னாச்சு அத்தை? பின்ன என்ன சரசு, கொழுப்பு குறைக்கிறதுக்காக 10 நாளைக்கு நானே கொள்ளு ரசம் வச்சு கொடுக்கறேன்னு சொன்னேன். அத காதுலயே வாங்காம டாக்டர் சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக வாக்கிங் மட்டும் போயிட்டு இருந்தா சரியா? வீட்டுக்கு வேலைக்கு வர வேண்டாம்? அவ வரட்டும், நறுக்குன்னு 4 வார்த்தை கேக்குறேன். அத்தை, நீங்க அவளை நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டாலும் சரி, நாக்க புடிங்கிற மாதிரி 400 வார்த்தை கேட்டாலும் சரி, அத கேட்டு பதில் சொல்ற நிலைமையில அவ இப்ப இல்ல. ஏன் அப்படி சொல்ற? கோமால இருக்கிறவ எப்படியத்த எழுந்து பதில் சொல்லுவா? கோமால படுத்திருக்கிறது யார நீ? நம்ம கோமதி தான். கோமதி கோமால படுத்துட்டாளா? அதுக்கே நீங்க இவ்வளவு ஷாக் கொடுக்குறீங்க? ஐஸ் சும்மா இருங்க, அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. நானும் கேட்கணும்ல. எதுக்கு கேட்கணும்? என்ன இப்படி கேட்டுட்ட? நான் யாரு? நான் யாரு? தண்ட சோறு. அது தெரியும். நான் யாரு? என்ன மாப்பிள,
நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும் அத்தை. அப்ப லொல்லு தானே? பேபி யார் அந்த ஜொல்லு? ஜொல்லு இல்லைங்க, லொல்லு. ஓ லொல்லு. யார் அந்த லொல்லு? உங்க மாப்பிள்ள தான். என்ன ஐஸ் மாப்பிள்ள மக்கார் பண்றாரா? இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காதது. எது? நான் பேசுற பியூட்டி கிரீம் அப்ளை பண்ணிருக்கேன் அதுவா? அட ஆண்டவா, இந்த கூட்டத்துல இருந்து என்ன யாராவது காப்பாத்த கூடாதா? தாங்கல. நான் வேண்டான்னு தான் சொன்னேன் பேபி. மாப்பிள்ள தான் கம்பல் பண்ணி இது ரொம்ப நல்ல பிராண்ட் போட்டு பாருங்கன்னு சொல்லி முகத்துல அப்ளை பண்ணி அவரே விட்டுட்டாரு. இது நல்லா இல்ல. பட் ஐ ஃபீல் குட் பேபி. why don't you try? ஐயோ, நான் அத சொல்லல. வேற எதை சொல்ற? விஷயத்தை என்கிட்ட கேட்டுக்கிட்டு விளக்கத்தை அவகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களே, அத சொன்னேன். I see. I'm very sorry. I really very sorry. இட்ஸ் ஓகே. அச்சு நாசமா போச்சு. கடவுளே. ஆமா அது மாப்பிள்ள லொல்லுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தல்ல நீ? எல்லாம் உங்க மாப்பிள்ள தான். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் யாருன்னு கேட்டுட்டு இருக்காரு. மம்மி இப்ப இவரை பத்தி பேசுறது ரொம்ப முக்கியமா? பின்ன என்ன? என்ன ஐஸ் எப்படி கேட்டுட்ட? மாப்பிள்ளை இன்னைக்கு உங்ககிட்ட கேட்ட மாதிரி நாளைக்கு வெளியில போய் நான் யாருன்னு கேட்டா மத்தவங்க மாப்பிள்ளைய மென்டல்னு நினைக்க மாட்டாங்களா? இப்பவே நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அச்சு நாசமா போச்சு. அப்படி மென்டல் நினைச்சிட்டா உன்னுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடுமா? போனா போதும். அப்புறம் இந்த கேஆர்கே ஃபேமிலியோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போயிடுமே ஐஸ். தாத்தா, உங்களுக்கு எது ஓவரா தெரியல? நம்ம குடும்பத்துக்கு எது மானம் மரியாதை கௌரவம்? அப்படி போடு மருமகளே. என்ன சப்போர்ட்டுக்கு ஆள் சிக்கிறீங்களா? என்ன நோமா ஆளையும் மூஞ்சியும் பாரு. பேசாம இருங்க. சரி, நீங்க சொல்லுங்க. நீ நான் என்ன சொல்லணும்? அதான் கோமதி கோமால படுத்திருக்கான்னு சொன்னீங்களே. என்னது? கோமதி கோமாவுல படுத்திருக்காளா? ஆமா மாமா. so sad. என்ன வருத்தப்படுறீங்களா? எனக்கு கோவமா வருது. ஏன் மம்மி, அவ கோமால படுத்தா உனக்கு ஏன் கோவம் வருது? அதானே ஒய் பேபி. பின்ன என்னங்க, அந்த கோமதிக்கு தான் பாத அளவுக்கு வாய் இருக்குல்ல. நம்ம கிட்ட சொல்லி ஏதோ சம்பளத்துல புடிச்சுக்குங்கன்னு கேட்டிருந்தா 1க்கு 2 பெட் வாங்கி கொடுத்திருப்போம்ல. அத விட்டுட்டு கோமாவுல போய் படுத்திருக்காளாம். என்ன எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? நான் உங்களோட ஒத்து போயிடுவேன். எனக்கு இந்த வேலையை தவிர எந்த வேலையும் தெரியாது. சமையல் கிட்ட இந்த பக்கம் தானே இருக்கு. கோமதிக்கு அலமேலுக்கு வாய்தான் பெருசு நினைச்சேன். வந்தவளுக்கு மாப்பிள்ள பில்டப் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மாப்பிள்ள எதையாவது சொல்ல வந்தீங்கன்னா சொல்லி முடிச்சிருங்க. இப்படி பாதையில நிறுத்தி எங்களை பதமறைக்க வைக்காதீங்க. ஐசு கூட்டிட்டு போங்க. நீங்க சொன்னதெல்லாம் போதும். வாங்க வாங்க. என்ன எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் பார்க்க மாட்டாங்க? ஒருத்தர் பேச்சு மூச்சு இல்லாம பிணமா கிடக்கிறதுக்கு பேர் தான் கோமா. அப்படியா? அவளுக்கே அப்படி ஆச்சு. அவ எதையோ பார்த்து பயந்துட்டாளா அத்தை? நம்ம வீட்ல அப்படி பயப்படுற மாதிரி என்னத்த பாத்துருப்பா? என்ன பேஸ்மெண்ட் ஆடுது? எதை பார்த்து பயந்தாளோ? டாக்டர் கிட்ட விசாரிச்சு பார்த்தேன். அவ ஏதோ பார்க்க கூடாததை பார்த்து பயந்துட்டான்னு சொல்றாரு. அப்படி என்னத்தை தான் நம்ம வீட்டுல பார்த்து பயந்தாலோ தெரியல. நாசமா போச்சு. இவரு ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் அச்சுன்னு தும்மிக்கிட்டு. சரசு, கோமதி தான் கோமால படுத்துட்டா. இந்த அலமேல என்னானா? அவளாவது ஆன் டைமுக்கு ஆஜரா இருக்கணும்ல. போன் பண்ணி என்னன்னு கேளுமா. அதெல்லாம் கேட்டாச்சு அத்தை. At present, Alamu is also not available. Alternate ஒரு வாரத்துக்கு ஏதோ புதுசா ஒரு வேலைக்காரி அனுப்புறேன்னு சொல்லிருக்கா. நீங்க எதுக்கு கால் கடுக்க நிக்கிறீங்க? உங்களுக்கு காஃபி தானே வேணும். போய் ரெஸ்ட் எடுங்க. நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். நல்லதா போச்சு. போங்க மாமா. ஓகே. ஐயோ இவங்க ரொமான்ஸ். ஆண்டி ஆண்டி நம்ம வீட்டுக்கு புது வேலைக்காரி வராங்களா? அதுக்குள்ள உன் மூக்கு வெறுத்துச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அமைதியா இரு. ஆண்டி எப்ப வராங்க? அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னப்பா பண்ண போற? வந்தது பாத்துட்டு போவே. அதுக்கு சான்ஸே இல்ல. அவ வரதுக்கு 3-4 மணி நேரம் ஆகும். நீ கிளம்புப்பா. இல்ல நோ ப்ராப்ளம் ஆண்டி. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். எப்ப வந்தாலும் நான் பாத்துட்டு போறேன். ஐசு, இப்படி ஒரு புள்ளைய என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வேற நீ ஆசைப்படுற. ஏய் போடி விள்ள. லூசுக்கு பிறந்தானே. லூசு பத்தமான என்னடி
நானும் இந்த மனுஷனும் அந்த கரிஷ்மாவை உனக்கு எப்படியாவது கட்டி வைக்கணும் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கெடுத்துற போல இருக்கடா. போடா, போய் தொலைடா, போடா. ஐயோ போற பக்கம் பார்த்தா ஒரு வேலைக்காரி தான் எனக்கு மருமகளா வருவா போல இருக்கே. ஐயோ, அங்க பாருங்க. டேய், டேய் கருமம் புடிச்சவனே. டேய், 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 கருமம். டேய், வாடா அப்படி. வாடா அப்படி. ஏன்டா மானத்தை வாங்குற? யார் மணி? நீங்க யாரு? நான் ஐஸ்வர்யா. ஓ, கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அப்பா வீட்லயே குடும்பம் நடத்துறது நீங்க தானா? யார் மணி வந்தது வராதமா அசிங்கப்படுத்திட்டு இருக்க? நீங்க யாரு? ஐ ஆம் கிருஷ்ணன்ற கிருஷ்ணமூர்த்தி, இந்த வீட்டு ஒரே ஒரு பியூட்டிஃபுல் மாப்பிளை. ஓ, நீங்க தான் அந்த மேக்கப் பைத்தியமா? போட்ட சட்டை பேண்ட கழட்டவே மாட்டீங்களாமே. தள்ளியா? சிரிப்பு. என்ன சிரிப்பு? எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். முதல்ல நீ கிளம்பு. போடா. கிளம்புன்னு சொல்றல. வாடா, டேய், போ. போ. போடா. யாருங்க இவ இவ்ளோ திமிரா பேசிட்டு போறா? ஏய், யார் மணி? நில்லு. ஏய், யார் மணி? மாமி, மாமி. ஏய் யார் நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்டே இருக்க. யார் நீ? யார் வேணும் உனக்கு? பேரை சொன்னதுமே பட்டுன்னு தெரிஞ்சுக்க நான் என்ன பஞ்சாயத்து தலைவரா? அம்மா நீ பேரை சொல்ல வேண்டாமா? என்ன விஷயமா வந்த அத சொல்லு. இது நல்லா இல்லங்க. கூப்பிட்டு கூடத்துல வச்சு அசிங்கப்படுத்ததா அலமேல் கிட்ட ஆள் வேணும்னு சொன்னீங்களா? ஓ, அலமு அனுப்பி வச்ச அலங்காரம் நீதானா? உள்ள போய் வேலையை பாரு. அடுத்தடுத்து என்ன வேலை செய்யணும்னு சொல்லுவேன், செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போ. அதுக்கு முன்னாடி மத்த விஷயத்த பேசிடலாமே. என்ன விஷயம் பேசணும்? சம்பளம், போக்குவரத்து, ஒர்க்கிங் ஹவர்ஸ், பிரேக் டைம் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமையா வேலை செய்யறது? ஏன் அலமு இதெல்லாம் சொல்லிருப்பாளே, சொல்லலையா? அலமேல சொல்ல வந்தா நான் தான் கேட்காம வந்துட்டேன். ஒய், வேலை குடுக்கறவங்களுக்கும் செய்யறவங்களுக்கும் சென்டர்ல வேற ஒருத்தவங்க வரது என்னால ஏத்துக்க முடியாது. லிங்க் குடுக்கறதோட அலமேல வேலை முடிஞ்சது. ஹெட் டு ஹெட் டீல் பண்றதா எனக்கு பிடிக்கும். பேசலாமா? பேசு பேசு. பேசு. நான் இந்த வீட்ல வேலை செய்யணும்னா சில கண்டிஷன் இருக்கு. அதுக்கு ஒத்துக்கிட்டா வேலை செய்வேன். ஒத்துக்கலனா? ஒத்துக்கலனா வெரி சிம்பிள். நான் உங்களோட ஒத்து போயிடுவேன். எனக்கு இந்த வேலையை தவிர எந்த வேலையும் தெரியாது. ஏய், சமையல் கட்டு இந்த பக்கம் தானே இருக்கு. கோமதிக்கு அலமேலுக்கு வாய் தான் பெருசுன்னு நினைச்சேன். வந்தவளுக்கு மாப்பிள பில்டப் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மாப்பிள எதையாவது சொல்ல வந்தீங்கன்னா சொல்லி முடிச்சிருங்க. இப்படி பாதியில நிறுத்தி எங்களை பதப்பதைக்க வைக்காதீங்க. ஐசு உன் புருஷனை கூட்டிட்டு போமா. நீங்க சொன்னதெல்லாம் போதும். வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க. சரசு, இந்த சபாபதி காத்தவராயன் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். இவன் கையெழுத்து வாங்கினானா வாங்கலையா ஒண்ணுமே தெரியலையே. ஆளையே வேற காணோம். அத்தை, அவன் கையெழுத்து வாங்கிட்டு வந்தா பிளாட் எங்களுக்கு வரும். கையெழுத்து வாங்கலைன்னா பிளாட் உங்களுக்கு வரும். எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். நீங்க கவலைப்படாம இருங்க. இவன் என்ன சொல்லிட்டு போறா? இவளுக்கு சாதகமா பேசிட்டு போறாளா இல்ல எனக்கு சாதகமா பேசுறாளா? சபாபதி. குட் மார்னிங் சார். ஹலோ மிஸ்டர் சபாபதி, குட் மார்னிங். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். பாருங்க. ஒரு வழியா காத்தவரன் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்க போல இருக்கு. அவன் பெரிய தில்லாலங்கடின்னு சொன்னாங்களே. தொடநடுங்கி பையன் சார் அவன். அவனை கம்பேர் பண்ணும்போது அவங்க அம்மா இருக்காங்களே, அவங்க தான் பெரிய தில்லாலங்கடி. கொஞ்ச நேரம் பேசினா போதும், காதுல இருந்து ரத்தமே வந்துரும். அப்படியா? ஆமா சார். ஆமா, உங்கள்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். கேளுங்க. வக்கீல் கிட்டயோ டாக்டர் கிட்டயோ எதையும் மறைக்க கூடாது. யாரோ எதுக்கோ சொன்னது உங்களுக்கு வசதியா போச்சு இல்ல? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எதையும் மறைக்காம சொன்னாதான் நாங்க மறைக்க வேண்டியதை மறைச்சு கிளைண்ட காப்பாத்த முடியும். ஆமா, ஏதோ டவுட்னு சொன்னீங்களே சார். பிளாட் பார்ட்டி பேர்ல இருக்கு, ஆனா லீஸ் கேன்சலேஷன் அக்ரிமெண்ட் அப்பா பேர்ல ரெடி பண்ணிருக்கீங்களே, அது எப்படி சாத்தியமாகணும் தான் கேக்குறீங்க? ஆமா சார். அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்ல, கேஆர்கே ஃபேமிலியோட மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டி உங்க அப்பா மிஸ்டர் ராம்ஸ் பேர்ல தான் இருக்கு. அப்படியா? ஆமா சபாபதி. அப்படின்னா பாட்டி அவங்க பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்பா பேருக்கு மாத்திட்டீங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களே. அது பெரிய கதை, சொல்றேன் கேளுங்க. சார், பொதுவா நான் கதையெல்லாம் கேட்க மாட்டேன். சுருக்கமா 4 வரியில சொல்லுங்க பார்க்கலாம். சுருக்கமா 4 வரி இல்லையா? எஸ். இது உனக்கே நியாயமா இருக்க சபாபதி? வக்கீல் கிட்ட ஷார்ட்டா 4 வரியில சொல்ற 40 வரியில சொன்னாலே ஆரம்ப புள்ளி ஸ்டார்ட் ஆகாது. அப்படி இப்படின்னு ஏதாவது பில்டப் பண்ணாதானே எங்க போல போடும். அப்படியே பழைய போச்சு சபாபதி. பழக்கத்தை மாத்திக்கீங்க சார். இப்பெல்லாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இமெயில் காலம் மாறி போயிட்டு இருக்கு சார். கை அசைவ காரியம் நடக்கணும் சார். சரி, நீங்க விஷயத்துல சொல்லுங்க. ஒரு காலத்துல உன் அப்பா உலகம் சுற்றும் வாலிபனா இருந்தாரு. என்ன சார் சொல்றீங்க? என்ன இப்படி ஆச்சரியமா கேக்குற? எங்க அப்பா ஏகபத்தினி விருதுன்னு எல்லாரும் சொன்னாங்க.
இந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.